ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் ஃபின்லாண்டுக்கு இருக்கவங்க, விசா கிடைச்சவங்க, விசாவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு ப்ரோக்ரஸ் எல்லாம்? ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கான். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு சொன்னா வந்து உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அங்கே ஃபின்லாண்ட் போனால் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம், ஹெல்த் கேர் ஆக்சஸ் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். அங்கே போனால் இது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் மண்டேலே ஒன்று போடுங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது. பட் இங்கே வந்தால் ஒரு மாதிரி எல்லாமே அப்சைட் டவுனாக இருக்குது. அதனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இங்கே சாதாரணமாக ஒரு பாம் வாங்கினேன் தலைவலிக்கு. நான் ஸ்ரீலங்காவிலிருந்து கொண்டு வந்த பாம்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய ஒரு பாட்டில் தான் 9,000 ரூபா, கிட்டத்தட்ட 27 யூரோஸ். 9,000 ரூபா யோசிச்சு பாருங்க. ஸ்ரீலங்காவில் வந்து 200 250 ரூபா. அதுவும் அது போட்டோன்னு சும்மா கண்ணீர்னு இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தோடனே காலை எழுமணி ஃப்ரெஷ் ஆயிடும், தலைவலியெல்லாம் போயிடும். ஆனால் இங்கே அது பவரும் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அது சும்மா ஏதோ அந்த ஸ்மெல்லுக்கு மட்டும்தான் பூச வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து தலைவலிக்கெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. அந்த பாட்டில் வாங்கினாலும் 9,000 ரூபா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் காஃப் சிரப்லாம் கேட்டேன், அதுவும் அந்த மாதிரி தான் விலை. ஸ்ரீலங்கன் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது சரியான விலை. அது மாதிரி தான். அது மட்டும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் வந்து நம்ம வந்து டாக்டர்ஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற தூரத்தில் இல்லை. நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் போனால் நர்ஸை தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. நர்ஸை பார்த்து அதுக்கும் மேலே சீரியஸான ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து டாக்டர் கிட்ட நம்மளை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து அவங்களே பார்த்து அனுப்பிடுறாங்க. எவ்வளோதான் இருந்தாலுமே கூட அது ஏன் சக்ஸஸ் ஆகலன்னு சொல்கிறேன். நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு வந்து காலில் சின்னதாக ஒரு அடி, அதாவது திரும்பும்போது நாக்காலியில் பட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு காயம் பட்டுருச்சு. அந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு பபுள் மாதிரி வந்துருச்சு. அவர் ஏதோ சும்மா அப்படி நினச்சிட்டு உடச்சி விட்டுட்டாரு. பட் அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து போனால் ஒரு நர்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் போட்டு, அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம காசு பே பண்ணணும். ஸ்ரீலங்கா காசோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். போனால் அங்கே வந்து ஒரு நர்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது அவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேண்டேஜ் மேலால் அப்படி போட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 to 2 வீக்ஸில் அது இன்னும் ஒரு மாதிரி பெருசாகிடுது. அது மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக வீங்கிடுது. ஏன்னா எப்படியும் பேண்டேஜுக்கு ஒரு மாதிரி அந்த இடம் ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி போயிருந்தேன். அந்த இடமும் காலும் வீங்கிடுது. அதுக்கப்புறம் திரும்ப போனோன்னே அங்கே வேற ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி பேண்டேஜ் போட்டிங்க அப்படின்னு. இப்போ சொல்கிறாங்க, இதுக்கு முன்னுக்கு இருந்த நர்ஸ் தான் போட்டாங்கன்ட்டு. பட் அவங்கள ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலி அந்த ஒரு கோஆர்டினேஷன்லேயே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் அப்பையும் கூட வந்து நமக்கு டாக்டரை மீட் பண்ணிக்க முடியல. அண்ட் ஸ்டில் நம்ம இதுக்கெல்லாம் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சரியான மெடிசின்ஸும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அட் த சேம் டைம் வந்து நம்ம நிறைய பே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஈஸி ஆக்சஸ் இல்லை. ஐ மீன் லைக் இங்கே இருக்க சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் இப்போ தான் பழகிட்டு இருக்கோம். நம்ம எதையுமே ப்ளேம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இருந்தாலுமே கூட வந்து நமக்கு அது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அப்படி இல்லை தானே. நமக்கு வந்து டாக்டர்ஸை வந்து எங்கனாலும் மீட் பண்ணலாம். ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு மீட் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தேன். நான் இந்தியா போகிறதுக்கு முன்னுக்கு அப்பா வந்து பைக்கில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொண்டு போயிட்டு பைக்கை வந்து திரும்பும்போது ஒரு இடத்துல அப்படியே சராசுன்னு வலிக்கிட்டே போயிட்டு அடியில் காலில் அவருக்கு அப்படியே போன் அப்படியே ஃபுல்லாக திரும்பிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கல்போயில் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சரியாக 1.5 கிழமையில் ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிச்சு, சர்ஜரி ஒன்று முடிச்சு, வார்டில் வச்சு எல்லாமே கொடுத்து கடைசியாக வந்து கிளினிக்கும் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. ஒரு 1.5 வீக்ஸில் ஃபுல் கம்ப்ளீட்டாக அனுப்பிட்டாங்க. நடக்க முடியல. பட் ஆனால் டாக்டர்ஸ், பெரிய பெரிய சர்ஜன் எல்லாமே பார்த்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் இருக்குது தானே. ஈவன் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா கூட வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ் எவ்வளோ இருக்குது. டாக்டர்ஸ் போய் நம்ம உடனே வந்து ஒரு சர்ஜன்ட்டோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு போயிட்டு பார்க்குற ஒரு தூரத்தில் இருப்பாங்க. நமக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி நமக்கு இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்க்கணுனாலே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸான கன்சர்ன் மட்டும் தான் பார்க்க முடியுது தவிர மற்றபடி வந்து த்ரூ அவுட் எல்லாமே வந்து நர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியோட வாரீங்க, சின்ன பசங்களை கூப்பிட்டு வாரீங்க, இல்லைனா வயசானவங்களை கூப்பிட்டு வாரீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்தோன்னே வந்து மேபி வெதர் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். இங்கே இருக்க கிளைமேட் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டக்குன்னு வந்தோன்னே செட் ஆகாமல் இருக்கலாம். ஈவன் வந்து சாப்பாடு உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். மேபி ட்ராவல் பண்ணி வந்தனால உங்களுக்கு உடனே ஒரு மாதிரி காய்ச்சல் வரலாம், ஏதாவது ஒரு சிக்கன் ஆகலாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒன்று ஒத்துக்காமல் போகலாம். அப்படி இருக்கும்போது லைக் உங்களுக்கு உடனே வந்து டாக்டர்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்சஸ் இல்லை, இல்லைனா வந்து உடனே உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லைன்னு சொன்னால் இன்னும் உங்களோட சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி வேர்ஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு டாக்டரை பார்த்து தேவையான மெடிசின்ஸ் லைக் காய்ச்சலுக்கு, தலைவலிக்கு, அண்டு வாந்தி ஏதாச்சும் போதா இருந்தால், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அலர்ஜிஸ் இருந்தால், ஃபுட் அலர்ஜிஸ் இருந்தால், இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால், ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு டாக்டரை பார்த்து ப்ராப்பராக மீட் பண்ணி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஈவன் இந்தியாவில் இந்த மாதிரி ப்ரைஸஸ் எனக்கு தெரியல. கன்சிடரபிளி வந்து ஸ்ரீலங்கா வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் மெடிசின்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்டாக்கில். ஸோ வந்தோடனே மேபி அந்த மாதிரி தான் இருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். ஈவன் அந்த கிளினிக் கூட்டு நான் நம்பர் கூட வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இங்கே காய்ச்சல் வரும்போது நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்பில், இப்படி தான் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நான் உங்ககிட்ட இந்த மெடிசின்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், என்ன மாதிரி
மாதிரி எடுக்கிறதுனா அவங்க உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இதை எடுங்க, இதை எடுத்துக்கங்க, இந்த டேப்லெட்ஸ் இந்த டைமில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரியாக ஒரு 2 நாளைக்கு போட்டேன். எனக்கு எல்லாம் சரியாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்தோடனே இங்கே வந்து பார்த்துக்கலாம். இல்லைனா அங்கே யாராவது சொல்லி அனுப்புனா மேபி நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்சி த்ரூ வாரீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க, போங்க, எதுனாலும் அவங்க பார்த்துக்கலாம். ஃப்ரீ, ஃபுல் ஃப்ரீ. போனோன்னு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், சகல வசதிகளும் உண்டு. அதனால் நீங்கள் அங்கே பயப்படாமல் போகலாம். எந்த விதமான காசும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அப்படிலாம் சொல்லி உள்ள ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுக்கு தான் எடுப்பாங்க, எடுத்து அனுப்பிடுவாங்க. பட் இங்கே வந்து கஷ்டப்படுறது நம்ம தானே. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மருந்து மாத்திரை ஸ்பெஷலி குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா எல்லாமே பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து இங்கே வந்து அதுக்கு மேலே நீங்கள் படுற அவதி வந்து ஐயோ ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் ஒரு டாக்டரை பார்த்து கண்டிப்பாக வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இப்படி நினைக்கலாம், வந்தோன்னே இல்லைனா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லி கொரியர் சர்வீஸில் வந்து அனுப்ப சொல்லுவோம், என்ன ஆக போகுது, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய லக்கேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. நான் கூட இப்போ என் தம்பிக்கு கால் பண்ணி சொன்னேன், அப்படியே பாம் கொஞ்சம் அனுப்பி விட்றா, காஃப் சிரப் அவ்வளோ அனுப்பிவிடான்னு சொல்லிட்டு கொரியர் சர்வீஸ் சொல்லிட்டாங்கன்னா லிக்விடாக இருக்க ஃபார்ம்ஸ் எதுவுமே அனுப்ப முடியாது, பாம்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் மறக்காமல் ஒரு டாக்டரை பார்த்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இதுதான் உண்மைக்குமே ஸ்ரீலங்காவுக்கும் ஃபின்லாண்டுக்கும் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இருக்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஆனால் இங்கே வந்து என்ன மாதிரி அதுக்கெல்லாம் என்ன மாதிரி போகும், மேபி இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா, இன்சூரன்ஸில் எவ்வளோ தூரம் கவர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. பட் ஸ்டில் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இன்னுமே வந்து ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா தெரியாதா, ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வாரோம், இங்கே 2 பேர் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது திடுப்புன்னு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு காய்ச்சல், ஏதாவது ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னா கூட உடனே போனால் நர்ஸ் தான் பார்க்க வேண்டியிருக்கு, டாக்டரை பார்க்குற தூரத்தில் இல்லை அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் தானே. அதே மாதிரி தான். ஸோ அதெல்லாம் காரணமாக எடுத்துக்கிட்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இது பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.